ஹாய்ங்க. ஆடி மாதம் பிறந்தாச்சு. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான மாதமும் கூட. இதில் பார்த்திங்கன்னா லைனாக ஃபங்க்ஷன் தாங்க. ஆடி 18 இருக்கட்டும், ஆடி பூரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வரும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே அம்பாவை உருவம் வாங்கி, அதாவது அந்த அம்பாவை வாங்கி நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி, ட்ரெஸ்ஸு வஸ்திரம்லாம் வாங்கி சாத்தி நம்ம ரெடி பண்ணுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லாம் ஒரு சிலர் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே இந்த வரலட்சுமி நோன்பை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களே அம்மனை ரொம்ப அலங்காரம் பண்ணி அழகாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம வாங்கி எப்படிலாம் அலங்காரம் பண்ணலாம், என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்போசிட் சைடில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அந்த ஷாப்புக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ தான் ஷாப்போட ப்ரொப்ரேட்டர் இவங்ககிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நம்ம கடையில் நவராத்திரிக்கு நிறைய முறை நம்ம வந்திருக்கோம். நிறைய சூப்பராக நீங்கள் டெக்கரேட் பண்ணுவீங்க. இந்த வாட்டி வரலட்சுமி நோம்பு, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்காக நம்ம நிறைய ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம். அதில் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வெள்ளி முகத்தில் தாஞ்சூர் பெயிண்டிங் அடித்து கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் 3Dயாகவே ஃபைபரில் அம்மனோட ஹெட்டு மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அது தவிர பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபைபரில் உங்களுக்கு மூகாம்பிகை அம்பாள் சேர்ந்து கௌரி ரொம்ப விசேஷம். கௌரி உங்களுக்கு ஆந்திராலையும் கொண்டாடுறாங்க. இங்கே இருக்கிற ஆந்திரா பீப்புளும் வரலட்சுமி அம்மா அன்னைக்கு கௌரி நோம்பும் அவங்க இது பண்ணி வைக்கிறாங்க. வாராகி அம்மன் முகம், இந்த மாதிரி ஃபைபரில் பச்சை அம்மன், எல்லா வகையான முகமும் சக்தி பார்வதி அம்மன் முகம் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மீனாட்சி முகம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வரலட்சுமி நோம்புக்கு பக்கத்துலேயே, கலசத்துக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க இஷ்ட தெய்வமாகவும் அம்பாலை வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வெத்தலை பாக்கு கொடுக்க வரையில அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க மீனாட்சியை உருவகப்படுத்தியும் காட்டுறாங்க, வராகி அம்மனை வச்சும் காட்டுறாங்க. அந்த மாதிரிக்காக எல்லா வகையான முகமும் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜுவல் கொண்டு வந்திருக்கோம் மேடம். கிரீடத்தில் தொடங்கி நெத்தி பட்டம், அதுக்கப்புறம் நெஞ்சு பதக்கம், ஆரம், காசு மாலை, முத்து மாலையில எல்லா சைஸஸுமே, வீடத்துக்கு அலங்காரம் பண்ணக்கூடியது, ஆன்டிக் மாடல், ஆன்டிக் நெக்லஸ், கல் நெக்லஸ், மாங்காய் மாலை எல்லாமே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிரபை ரொம்ப அழகாக பிளெயினில் இருக்குது, கோல்டில் இருக்குது, ஆன்டிக்கில் இருக்குது, கல் வச்சு இருக்குது, இதெல்லாமே பண்ணியிருக்கோம். கைகால் முலாம் பூசினது இருக்குது, கல் வச்ச கைகால் இருக்குது. அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும். ஜடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டிஸ் ஜடை கொண்டு வந்திருக்கோம். பூ ஜடை, வில்லை ஜடை, கல் வில்லை கொண்டு வந்திருக்கோம், ஆன்டிக் வில்லை, ஹெம்பு செட்டுன்னு சொல்கிறாங்க. ஹெம்பு செட்லேயே உங்களுக்கு ஜடை கொண்டு வந்திருக்கோம். ஜடை எல்லா இடத்துலையும் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு மாடல் ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக கவர் பண்ணிக்கலாம். முகப்பில் பூ முகப்பு கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக ரோஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம், மல்லிப்பூ வச்சு கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி கொண்டைகள் இந்த வாட்டி ஆண்டாள் கொண்டை, மீனாட்சி கொண்டை, இந்த மாதிரி அடுக்கு கொண்டை, சிங்கிள் கொண்டை, இந்த மாதிரி எல்லா கொண்டையுமே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். கேட்குறவங்களுக்கு உங்கள் முகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் நாங்கள் கொண்டை வச்சு கொடுப்போம். அப்புறம் உங்கள் முகங்கள் ஓல்டு முகங்கள், உங்களுக்கு வெள்ளி முகமாக இருந்தாலும் சரி, ஜெர்மன் சில்வர் முகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை அலங்காரம் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் வருஷம் மங்கள மாருதியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை மரம், டிஸ்மேண்டபிள் தான். அந்த வாழை மரம் டிஸ்மேண்டபிளாக 2 வாழை நல்ல தாரோடு உங்களுக்கு லக்ஷ்மி கடாய் சைஸ் வருது. இது நம்மக்கிட்ட லார்ஜு, மீடியம், ஸ்மால் இருக்குது. 3 சைஸ் நம்மக்கிட்ட வாழை மரம் வருது. யானை கோல்டன் ஃபைபர் யானை உங்கள்கிட்ட இருக்குது. இந்த வருஷத்தோட ரொம்ப ஸ்பெஷல் மங்கள மாருதின்னு பார்த்தோன்னா தேக்கில் பண்ண கலசம் கொண்டு வந்துடும். தேக்குனால ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பார்த்தா தேக்கு மாதிரி இது மாதிரி தெரியுது, பித்தளை மாதிரி தெரியுது. பட் தேக்கில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆமாம், சைஸ் வாரியாக வச்சுருக்கோம். நல்லா இருக்குது. தேங்காய்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பொருள்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் வச்சுருக்கோம். மகாலட்சுமிக்கு உகந்த பொருளான தாமரை மணி, மஞ்சள் சோழி, கோமதி சக்கரம், குன்றின் மணி, சிட்டி காஜல், இந்த மாதிரி 5 வகையான பொருள்களை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே மகாலட்சுமி பூஜைக்கு வச்சுருக்கோம். அஷ்டோத்திரம் சொல்லக்கூடிய அஷ்டோத்திரம் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். அஷ்டோத்திர மலர்கள் வச்சுருக்கோம். 2 கலர் இருக்குது. ஒன்று ஒயிட் மெட்டல்லே வச்சுருக்கோம். ஒயிட் மெட்டல்லையே உங்களுக்கு முலாம் பூசுனதும் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி செட்டு வச்சுருக்கோங்க. பாக்கு இடிக்கிறது, ஆட்டாங்கல், பருப்பு சுற்றுறது, உங்களுக்கு அம்மிக்கல், உரல், இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்தமான பொருட்கள். இது லட்சுமி கடாட்சம் உள்ள மகாலட்சுமி பொருள், மகாலட்சுமி செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு பூஜைக்காக, இந்த வரலட்சுமி நோம்புக்காக ஸ்பெஷலாக தேக்கிலேயே பண்ணி வர வச்சுருக்கோம்.
உங்களுக்கு தேக்குனால செய்யப்பட்டது. இது நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு இதையும் நீங்கள் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வழிபடலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரலட்சுமி நோம்புக்காக உருவங்கள் வந்து எல்லா சைஸ்ல இருந்துமே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு 7 இன்ச்சில் தொடங்கி உங்களுக்கு 3 அடி வரைக்கும் நாங்கள் உருவங்களும் வச்சுருக்கோம். வெளியில் அலங்காரம் செய்யப்பட்ட முகங்கள் உருவத்தோடையே கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் போய் பார்த்துட்டு அதுலேயும் உங்களுக்கு எது தேவைனாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவங்கள் நாங்கள் வச்சு பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ. நிறைய முகங்கள் இருக்கு, அதுலயே கலர்ஃபுல்லாவும் இருக்கு பாருங்க. நிறைய கலர்ஃபுல்லா இருக்கு. ஃபைபர் மெட்டீரியலும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தாஞ்சூர் பெயிண்டிங்ல இந்த சில்வர் கோட் கொடுத்து ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம அலங்காரம் பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறத தான் பாக்குறோம். பாருங்க எப்படி கிளி கொஞ்சிட்டு பாருங்க. அம்பாள் வந்து எவ்வளவு அழகு, ஆபரணம்லாம் போட்ட உடனே அவங்களோட முகம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. புல்லாக்கா இருக்கட்டும், அந்த நகையா இருக்கட்டும், அந்த ஜிமிக்கி, அந்த கொண்டை, அந்த நெத்தி சுட்டி இதெல்லாமே போட்டு ரொம்ப அழகா இந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணி வேணும்னாலும் இவங்க கிட்ட கிடைக்கும். வெள்ளி முகத்துல எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அந்த திருவாச்சிலாம் ஃப்ளவர்லயே வச்சு திருவாச்சி மாதிரி வச்சு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் சூப்பரா இருக்கு. இன்னும் இது வந்து மஞ்சள் முகத்துல, எப்பவுமே அம்மன் மஞ்சள் முகத்துல பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். கொண்டை அந்த நகைலாம் போட்டு ரொம்ப அழகா இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு முகம் பார்க்க போகிறோம். இது பாருங்க, நம்ம என்ன சொல்றது, இது அழகா அது அழகான்னு சொன்னால் எல்லாமே அழகுதாங்க. இந்த அம்பாள் வந்து கொண்டை போட்டு பாருங்க, கொண்டை போட்டு அழகா நெத்தி சுட்டி வச்சு பூ வச்சு ரொம்ப அழகா பில்லெல்லாம் வச்சு சூப்பராக இருக்காங்க பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப திருத்தமாக இருக்கு பாருங்க. முகங்கள் ஒன்றுமே ரொம்ப திருத்தமாக இருக்கு. ரொம்ப அம்சமாக இருக்காங்க. அந்த ஹேர்லாம் பாருங்களேன், நெஜ ஹேர் மாதிரி இருக்கு. அப்படியே நெஜ முடி மாதிரியே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான், நான் என்னடா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் இதோட அழகெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஃபைபர் ஃபேஸில் ஸ்கின் டோனில் எவ்வளோ அழகாக அந்த சூரிய பிரபை, சந்திர பிரபை இதெல்லாமே வச்சு கிரீடம்லாம் வச்சு புல்லக்கெல்லாம் போட்டு அவ்வளோ அம்சமாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வரலட்சுமி நோம்புக்கு இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அழகு மட்டும் இல்லை, ரொம்ப அம்சமாகவும் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து பாருங்கள். இது வந்து இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூருக்கு ரொம்ப அருகாமையில் இருக்க ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா சென்டரில் தாங்க இதெல்லாமே கிடைக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஃபேஸு அந்த உடம்பு எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்களே வாங்கி உங்கள் கலசத்தெல்லாம் ஆவாகனம் பண்ணி ரொம்ப அழகழகாக வச்சுக்கலாம். இது என் பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கிரீடம்லாம் பாருங்களேன், எவ்வளவு அழகழகான கிரீடம். அந்த நெக்லஸாக இருக்கட்டும், திருவாச்சியாக இருக்கட்டும், ஒன்றுமே அவ்வளவு அற்புதமாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். உங்கள் வரலட்சுமி நோம்புக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பாருங்கள். பக்கத்துலேயே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இருக்கார். நம்ம ஆஞ்சநேயரையும் பார்த்தா மாதிரி ஆச்சு. அப்படியே வந்து இந்த ஷாப்பையும் விசிட் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே இருக்குங்க. வரலட்சுமி நோம்புக்கு தேவையான அத்தனையுமே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வர கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும், நவராத்திரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய நகைகள் எல்லாமே இருக்குங்க. ஒட்டியானம், நெத்தி சுட்டி, பதக்கம், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குங்க. வரலட்சுமி நோம்புக்கு இங்கே வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன பட்ஜெட் வந்தாலும் அதுக்கேற்றபடி இவங்க நிறைய வச்சுருக்காங்க. சின்னது பெருசுன்னு அப்படின்னு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஜடையில் வந்து பூ வச்சு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குஞ்சலெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி கலராக ரொம்ப சூப்பராக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. ஹெம்ப் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நிறைய இது வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதுவும் இங்கே கிடைக்குது அப்படிங்கிறேன். ஸோ எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நவராத்திரிக்கு ஏற்ற மாதிரியான செட்ஸ் எல்லாமே கூட இருக்குங்க. சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு விசிட் தான் காட்டுறேன். சுவாமி அதாவது உடம்பு மட்டும் பாருங்க எவ்வளோ குவிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் அவங்க அரேஞ்ச்லாம் பண்ணலை. இதெல்லாமே அப்படியே இதுவாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கூட நிறையா இருக்குது. அவங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம சீக்கிரம் வந்துட்டோம், அதனால் இதுதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நம்ம கல் கொலுசுலேயே எவ்வளோ அழகாக சாமிக்கு அலங்காரம் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியலங்க. அவ்வளோ இருக்குங்க. லேடிஸ்னாலே நிறைய நகைன்னு சொல்லுவாங்க. அம்பாளுக்குன்னா கேட்கவே வேணாம். இது வந்து கல் கொலுசு அழகாக சூப்பராக இருக்குங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எல்லா கலர்லேயும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பாருங்கள்,
கொலுசு கோல்டு கலர்ல உங்களுக்கு கொலுசு வேணாலும் இருக்கு, அம்பாளுக்கு வெள்ளி கொலுசு போடணும்னு சொன்னாலும் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. சாமியை நீங்க அலங்காரம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேரா வந்துருங்க இந்த இடத்துக்கு. வந்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய, இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, வந்து எல்லாத்தையுமே விசிட் பண்ணுங்க. இது அம்பாலோட கை கால் செட்டுங்க. இது மருதாணி வச்ச ஸ்பெஷல் செட்டுங்க. ரொம்ப அழகா இருக்கு, நிறைய இடத்துல இருக்காது. மருதாணிலாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு. தாமரை பூவோட தொம்பை வந்து சைஸ் வாரியா இருக்கு. உங்களுக்கு தொம்பை வந்து கலர் கலரா இருக்கு, சைஸ் வாரியா இருக்கு. இது வாகை மாலைன்னு சொல்லுவாங்க, அம்பாளுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் இது அழகாக பிரிண்ட்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வந்து இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வாகை மாலை செட்டு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். தாமரை பீடம் 3 சைஸில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், சின்ன சைஸு, இதுக்கு அடுத்த சைஸு, இதுக்கும் அடுத்த சைஸு, பெரிய சைஸில் சுவாமியை நீங்கள் ஆவாகனம் பண்ணிடலாம். இதில் உட்கார வச்சிங்கன்னா, அமர வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து 3 சைஸில் இவங்ககிட்ட கிடைக்குதுங்க. திண்டு சாமிக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அம்பால உட்கார வச்சு அவங்க ரொம்ப ராஜ கம்பீரமா உட்காரணும்ல, அதுக்கு திண்டு தேவையில்ல. அது வந்து சைஸ் வாரியா உங்களுக்கு கிடைக்குது. இந்த கலர்ல இருக்கு. இதை விட பெரிய சைஸ்ல இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்ல, அதுக்கும் பெரிய சைஸ்லயும் நம்ம கிட்ட கிடைக்குதுங்க. வாழை மரத்தை நிக்க வைக்கிறதுக்குள்ள நம்ம போராடுவோங்க. அதுக்கு வந்து இப்ப செட்டு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி செட்ல நீங்க வாழை மரத்தை வச்சீங்கன்னா ஆடாம அசையாம அப்படியே இருக்கும். இதுல இன்னொரு செட்டும் வந்திருக்கு. இது கொஞ்சம் பெரிய செட்ல வந்திருக்கு. இந்த மாதிரி செட்ல வச்சீங்கன்னா வாழை மரம் அசையாம அழகா வச்சபடியே இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு சுவாமியை அலங்காரம் பண்ணக்கூடிய ஆபரணங்கள், சின்ன சின்ன ஆபரணங்களும் இருக்குது, பெரிய சைஸான ஆபரணங்களும் இருக்குதுங்க. நெத்தி சுட்டியாக இருக்கட்டும், நெக்லஸ்ஸு, செயின், அப்புறம் பிரேஸ்லெட்டு, நெத்தி பதக்கம், ஜடை, இந்த மாதிரி சுவாமியோட முகங்கள் மட்டுமே அதுவே எத்தனை வெரைட்டியில் வச்சுருக்காங்க. அலங்காரம் பண்ணியும் வச்சுருக்காங்க, அலங்காரம் பண்ணாமல் நீங்களே வீட்டில் கொண்டு போய் அலங்காரம் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க. ஸோ ஏகப்பட்ட முகம், அம்பாள் முகம் எல்லாம், அம்மன் முகம் எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கான அந்த இதெல்லாமே கூட இருக்குது. ஜுவல்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அந்த நெக்லஸாக இருக்கட்டும், ஆரமாக இருக்கட்டும், நெத்தி பதக்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிரபையாக இருக்கட்டும், பிரபையிலேயே பல வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஐட்டமும் நிறைய, கொண்டையிலேயே நிறைய வகை கொண்டைகள் வச்சுருக்காங்க. சௌரி, அந்த ஜடை வச்சுருக்காங்க. சுவாமியோட உருவம் எல்லாமே இருக்குது. அப்புறம் அந்த குன்றின் மணி, மகாலட்சுமிக்கு தேவையான செட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா, நங்கநல்லூருக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா சென்டரில் தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து வீடியோவில் காட்டினது கம்மி தான். நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸை பார்க்க முடியுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.